தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு 9,000 கனஅடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு 9,000 கனஅடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று இந்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு 9,000 கனஅடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று இந்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? காவிரி மேலாண்மை ஆணையம் தற்பொழுது தனது முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற மிக முக்கியமான உத்தரவை கர்நாடக அரசிற்கு தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடந்த பொழுது இதே விஷயத்தை தான் பரிந்துரையாக கொடுத்திருந்த நிலையில் அந்த பரிந்துரை தற்பொழுது உத்தரவாக மாறியிருக்கிறது. ஆனால் சிக்கல் என்னவென்றால் இந்த தண்ணீர் போதாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் வாதமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் விவகாரம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சொன்ன வாதம் என்பது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு அட்டவணை என்பதை கொடுத்து இந்தந்த மாதம் இவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள். கர்நாடகா அணைகளில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. எனவே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த உத்தரவை பின்பற்றி எங்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிடுங்கள் என்பதை நேற்றைய தினம் அவர்கள் கேட்டபோது தற்போதைக்கு நாங்கள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, காவிரி மேலாண்மை ஆணையத்தில் சென்று முறையிடுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். மேலாண்மை ஆணையத்திலும் முறையிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு 1.9 TMC தண்ணீர் அளவிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அது தற்பொழுது ஏற்கப்படவில்லை. மாறாக ஒரு வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் தண்ணீர் என்பது அடுத்த 15 நாட்களுக்கு திறக்கப்படும். கிட்டத்தட்ட 11.50 12 TMC வரை தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு கேட்டதிலிருந்து சரிபாதி குறைவு என்றாலும் கூட கர்நாடகா முழுமையாக தண்ணீர் திறக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கும் அடுத்த 15 நாட்களுக்கு 11 TMC வரை தண்ணீர் திறப்பது என்பது அவர்களுக்கும் ஒரு செக்மேட்டான விஷயம்தான். இனி அடுத்த வாரம் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரம் வழக்கு விசாரணையாக வரப்போகிறது. தமிழ்நாடு இந்த தண்ணீரை போதும் என்று எடுத்துக்கொள்ளப் போகிறதா அல்லது வேண்டும் என்று கூடுதலாக வேண்டும் என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடப் போகிறதா என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.